வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த அமேஸ்ஃபிட் ஆக்டிவ் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாட்சை பற்றி வீடியோ பண்ணணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டேங்க. அன்பாக்ஸ் பண்ண கிளிப் எல்லாமே சார் கேட்டு அனுப்பியிருக்கேன். அது S23 அல்ட்ராவில் எடுத்தது கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆகிப்போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாட்சை நாங்கள் அப்போ இதை பற்றி போடணும்னு நினச்ச காரணம் என்னன்னா, 4750 ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சது கார்டு ஆஃபரில். இப்போ எந்த ஆஃபருமே இல்லாமல் மின்ட் கலர் மட்டும் உங்களால் 4999 ரூபாய்க்கு வாங்க முடியுது. நான் செல்லர் கூட செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த கிளிக் டைல் எதுவும் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அமேசானில் வந்து மோஸ்ட் சோல்டு, அதாவது அவங்களோட வேற ஹவுஸ்க்கு அவங்க நேம் வைப்பாங்க, இந்த அப்பாரியோ ரிட்டேல் அந்த மாதிரியான ஒரு நேம் தான் இது, சரியா? ஸோ அது மொத்தம் வந்து அப்போ மின்ட் கலர் வாங்குறது அந்த மட்டும் 5000 ரூபாய் கிடைக்கும். அதில் அடிஷ்னல் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டாகவே 5000 ரூபாய் கிடைக்குது. இந்த வாட்ச் வந்து எந்த விதத்தில் சூப்பர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அமேஸ்ஃபிட் கிட்டேருந்து வரக்கூடிய வாட்சஸ் எதையுமே நான் ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லியிருக்கவே மாட்டேன். நீங்கள் நம்ம எல்லா டைட்லையும் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இதுக்கு முன்னாடி நான் போட்டு எல்லா வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இது எதுவுமே ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது, இது ஒரு ஹைப்ரிட் வாட்ச்னு வேணால் இப்போ சொல்லலாம். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ZepOSல அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் மூலமாக எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் ஒரு சில விஷயங்களை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவங்களோட ஆப் ஸ்டோர்லேயே இருக்கும். அப்போது ஸ்டாக்கு, அதாவது சிஸ்டம் ஆப்ஸ்னு ஒரு சிலது இருக்குங்க, அதை தவிர 1-2 ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் இது வியர்ஓஎஸ் அளவுக்குலாம் நீங்கள் இமேஜின் பண்ணிடாதீங்க, இல்லாட்டி ஆப்பிளோட ஆப் ஸ்டோர் அந்த கம்பேட்டபிலிட்டி அளவுக்குலாம் யோசிச்சிடாதீங்க. ஓரளவுக்கு பேசிக் ரெக்குவயர்மெண்ட், இப்போ ஒர்க் அவுட்டுக்கோ இல்லாட்டி போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு வந்து எப்படி நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறது, மசில் ரிலாக்ஸேஷனுக்கான ஒரு சில ஒர்க் அவுட்ஸ், இந்த மாதிரியான சஜஷன்லாம் பண்ணுறதுக்கான ஒரு சில அப்ளிகேஷன்ஸ், தண்ணி குடிக்கிறதுக்கான ரிமைண்டராக இருக்கட்டும், BMI கால்குலேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி கேலரிஸ் கால்குலேட் எவ்வளோ இன்டேக் இது கால்குலேட் பண்ணுறதுக்கான ஆப்பாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். மற்றபடி வந்து ஊபர் புக் பண்ணுறது, ஸ்விக்கி ஆர்டர் பண்ணுறது, இப்படிப்பட்ட ஆப்ஸ்லாம் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் எப்பயுமே அமேஸ்ஃபிட்டை வந்து நான் ஃபிட்னஸ் ட்ராக்கர் இல்லாட்டி ஆக்டிவிட்டி ட்ராக்கர்னு சொல்லுவேனே தவிர அதை நான் எப்பயுமே ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். அதனால் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினச்சி யாராவது வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான வாட்ச் இது கிடையாது. ஓகே, ரைட். ஸோ அடுத்து பாக்ஸில் வந்து உங்களுக்கு வாட்ச் கிடச்சிரும், அதோட சார்ஜர் கிடச்சிரும், யூசர் மேனுவல் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த வாட்சோட மெட்டீரியல் ஆஸ்பெக்டில் எடுக்கும்போது ஏன் இந்த வாட்ச் எனக்கு பிடிச்சிருந்ததுங்கிறத நான் சொல்லிடுறேன். அதே சமயம் இதுக்கு ட்ராபேக் இல்லைன்னா இருக்குது. என்னென்ன மாதிரியான ட்ராபேக் அப்படின்னா, இந்த வாட்சுக்கு நான் இப்போ அடாப்ட் ஆகிட்டேன் அப்படி சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ மாதமாக யூஸ் பண்ணால் நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிடுவோம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வேலைக்காது, ஏன்னா இது LCD பேனல், ரைட்டா? இந்த வாட்சை நான் வாங்க இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா, T-Rex 1 எனக்கு ரொம்ப பிடிக்கும். T-Rex 2, T-Rex Pro எல்லாமே பாருங்களேன், இப்போ T-Rex 3 எல்லாமே மெட்டலாக இருக்கும். பட் இது வந்து மெட்டல் கிடையாது, ரொம்ப ஹை குவாலிட்டி பாலிகார்பனேட்னு கூட சொல்லலாம். பட் செம டியூரபிள். T-Rex 1 நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரேம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கலாம், பட் இது வந்து மெட்டல் டிசைனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அது வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஃபீலாக இருந்தது. ரெண்டாவது, இப்போ மின்ட் கலர் வந்து 5000 ரூபாய் கிடைக்குது பார்த்தீங்களா. நீங்கள் மின்ட் கலர் வாங்கிட்டு அப்போ நான் ஸ்டாப் மாற்றிக்கிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே சுற்றி இருக்கக்கூடிய பாடி இருக்குல்ல, எல்லா அந்த ஏரியாவே ஃபுல்லாகவே மின்ட்டாக இருக்கும். அதனால் வெறுமனே வாட்சை வாங்கிட்டு மின்ட் கலர் தானே பரவாயில்ல 5000 ரூபாய் கிடைக்குதுன்னு வாங்கிட்டு ஸ்டாப்பை மாற்றலாமான்னா எப்படி இருந்தாலும் மின்ட் கலராக தான் இருக்கும். ஸ்டாப் மட்டும் தான் கலர் மாற்ற முடியும். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அப்புறம் LCDங்கிறனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சொன்னேன்னா, அடுத்து இதில் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வெயிலில் போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன பிரைட்னஸ் வைக்கிறீங்களோ அதுதான் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிரைட்னஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, அண்ட் ஃபைனலாக ஒரு ப்ராப்ளம், அதாவது நெகட்டிவ் சைடில் அப்படின்னா, இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கக்கூடிய நிறைய வாட்சஸில் என்ன இருக்கும்னா கால் ஆப்ஷன் இருக்கும். பட் இதில் காலிங் ஆப்ஷன் கிடையாது. எனக்கு காலிங் ஆப்ஷன் தேவையில்லை, நான் வாட்சில் கால் பேச மாட்டேன், அதனால தான் இதை வாங்கினேன். இதே ப்ரைஸ்க்கு தான் எனக்கு அமேஸ்ஃபிட் ஆக்டிவும் இருந்தது. ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா AMOLED இருந்தது. இது எல்லாமே இருந்தாலும் அது ரகட் கிடையாது, கர்வ் பேனல் மாதிரி இருக்கும், ஆப்பிள் வாட்ச் மாதிரி இருக்கும். அது எங்கேயா தட்டினா உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறனால தான் நான் அதை ப்ரிஃபர் பண்ணாமல் இதை ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரகடாக ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அமேஸ்ஃபிட் ஆக்டிவ் எட்ஜுக்கு போனேன். அடுத்து இதில் ZepCoach ஆப்ஷன் இருக்குது. ZepCoach ரொம்ப மெச்சூர்டான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் கிடையாதுங்க. பட் இன்றைக்கி நீங்கள் வந்து 3 ரிங்கையும் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ஸ்டாண்டு, கேலரிஸ் பர்ன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 ஸ்டெப் கவுண்ட், இந்த 3 ரிங்கையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன சொல்லணும்னா, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன், 3 இதையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கங்க்ராச்சுலேட் பண்ணோம். அடுத்த நாள் காலையில் உங்களோட ரெகுலர் ரிதம் என்னென்னு அதுக்கு தெரியும்ல. நீங்கள் ஒர்க் அவுட்டோ எதுவுமே பண்ணலன்னா ஒரு 8 மணி இல்லாட்டி 9 மணி அளவில் என்ன பண்ணணும்னா, நேற்று நீங்கள் 3 ரிங்கும் க்ளோஸ் பண்ணீங்க, இன்றைக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க நம்புறேன், இல்லாட்டி இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஏதாவது அலோகேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியும். அதே சமயம் ZepCoach கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எனக்கு வந்து ரொம்ப லீஸ்ட்டாக ஒர்க் அவுட் பிளான் வந்து எனக்கு கொஞ்சம் லீஸ்ட்டாக கொடு, இல்லாட்டி மாடரேட்டாக கொடு, இல்லாட்டி இன்டென்சிவாக கொடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள் இருக்குமே தவிர பயங்கர ப்ரொஃபஷனலாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரியான வாட்சஸ்லாம் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். எப்படின்னா இப்போ இந்த கார்மினாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆப்பிள் வாட்ச்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்னஸ் ப்ளஸ்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அப்புறம் இதே மாதிரி தான் நம்ம பிக்சல் வாட்ச் வாங்கினீங்கன்னா ஃபிட்பிட்டோட ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். சாம்சங் கேலக்ஸி வாட்ச்லேயும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வாட்சஸ்க்குள்ளே நீங்கள் போகும்போது இந்த உங்களுக்கு ரொம்ப ஃபாலோ பண்ணுற மாதிரியான டேட்டா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான வாட்சஸ்க்குள்ளே போகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நானே டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணிப்போம், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் வாங்கலாம். அப்புறம் ஸ்லீப் ட்ராக்கிங்க. சரி, ரைட்டு. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆப் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ZepApp பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க தலைவன் வந்து பூட் ஆவாப்பில். அது ஆப் ஓப்பனிங்க்கு ஒரு அனிமேஷன் உண்டு, பவர்டு பை அமேஸ்ஃபிட் அப்படின்னு வந்துச்சா. இந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இதை கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்டில் இருக்கிற இதோட காம்படிஷன் இருக்குல்ல, அதெல்லாம் வே பெட்டர் அப்படின்னே சொல்லுவேன்.
ஸ்லீப் ரெகுலாரிட்டி அடி வாங்கிச்சு நேற்று. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஸ்கோர் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி இன்னும் ஒர்க் அவுட் எதுவும் பண்ணல, அதனால தான் ஒர்க் அவுட் ரிலேட்டட் டேட்டா இங்கே இல்லை. பட் இதுவே நீங்கள் இதுக்கு முந்தின நாள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். தெரியுதா? ஃபேட்டிக் லெவல், ஃபிட்னஸ் லெவல், ட்ரைனிங் ஸ்டேட்டஸ், ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே பார்த்தீங்களா, இதை தான் நான் சொன்னேன். பேக் அழுத்துனா பேக்கு அதாவது ப்ரீவியஸ் பேஜ் போகும் அப்படின்னு நினைப்பேன். பட் ஆப்பையே கில் பண்ணிவிடும். கொஞ்சம் கடுப்பு தான். ஸோ அடுத்து என்னென்னா ஃபிசிக்கல் ரிகவரி, மென்டல் ரிகவரி எல்லா டேட்டாவும் நமக்கு கிடைக்காதுங்க. ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் இந்த மாதிரியான டேட்டா நமக்கு கிடைக்கும். ஸ்லீப் டியூரேஷன், டீப் ஸ்லீப்பு, ட்ரைனிங் ஸ்டேட்டஸு, ஸ்லீப் ஆப்னியா. ஸோ இது வந்து ஓகே, ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன் இந்த ஸ்லீப் ஆப்னியா. பட் ஓகே. ஸ்லீப் ரெகுலாரிட்டி இது என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போ நீங்கள் ஒரு நாள் வந்து நீங்கள் எப்பயும் சப்போஸ் 9:30 10க்கு தூங்குறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு நாள் நீங்கள் 12 மணி ஆனீங்கன்னா உங்களை காரி துப்போம். நீங்கள் ரெகுலராக அந்த 9:30 to 10 தூங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸ்கோர் 100 நோக்கி போயிட்டுருக்கும். அப்புறம் ரெம்மு, அவேக் டைமு, ஃபிட்னஸ் லெவலு, ஃபேட்டிக் லெவலு, ஹார்ட் ஹெல்த்துன்னு சொல்லிட்டு மொத்த ஹார்ட் ரேட்டு, அப்புறம் ஸ்டெப் கவுண்ட்டு, அப்புறம் கேலரிஸ் கன்சியூம்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒர்க் அவுட்டே பண்ணலன்னு சொன்னேன், அப்புறம் எப்படி ஆக்டிவிட்டி கன்சம்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பொதுவாக இந்த மாதிரியான ஒரு லாஜிக் தான் ஆப்பிள் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு லாஜிக் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். என்னென்னா ரெஸ்டிங் கன்சம்ஷன் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம ரெகுலர் ஒர்க் அவுட்டில் இருக்கும் இல்லையா, ஒர்க் அவுட்டில் இருக்கும்போது என்ன டேட்டா, நம்மளோட ரெகுலர் டேட்டா என்னவோ அதை பேஸ் பண்ணி அதை நம்ம பாடி இந்த பிஎம்ஐ வெயிட்டு எல்லாத்தையும் வச்சு ப்ளஸ் என்ன மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோ கன்சம்ஷன் இருக்கும், சும்மா இருக்கும்போதே வந்து அவங்க பாடி வந்து அந்த அது சொல்லுவோம்ல அந்த மெட்டபாலிக் ரேட் பூஸ்ட் ஆகிருக்கும், ஏன்னா டெய்லி ரெகுலர் ஒர்க் அவுட்டில் இருக்கிறனால. ஸோ அதை பேஸ் பண்ணி இது என்ன பண்ணோன்னா ரெஸ்டிங் கன்சம்ஷன் சொல்லும். ஸோ அதை தாண்டி வந்து ஸ்ட்ரெஸ் லெவலு, ஆக்டிவிட்டி வந்து என்னென்னா ஸ்டெப்ஸ் ஏறுறது. நீங்கள் ஏதாவது பேசிக்காக ஒரு சில டாஸ்க்லாம் பண்ணுறீங்க, அந்த டைமில் உங்களோட ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அதுவே அப்சர்வ் பண்ணி அதுக்கு ஒரு கேலரி போடும். பாய் ஸ்கோர் வந்து அதான் 300க்கு மேலே வைக்கணும் அப்படின்னு ஆசைங்க. ஆனால் ரொம்ப இன்டென்ஸ் ஒர்க் அவுட் ஸ்கெடியூலுக்குள்ளே போனோம், செம்ம டயர்டாகும். இப்போவே நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. 200க்கு மேலே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாலே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க் அவுட்குள்ளே போனீங்கன்னா ஒர்க் அவுட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சைக்கிள் ஓட்டணும், அதுக்கு ரெலவெண்ட்டான டேட்டா பார்க்க போனால் காம்படிஷனில் இருக்கக்கூடிய வாட்சஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது டீட்டெயில்டு டேட்டாலாம் பார்க்கணுன்னா இதை தவிர கேலரிஸ் கன்சியூம்டு இதெல்லாம் தவிர நம்ம ஓவரால் ஸ்பீடு, ஹார்ட் ரேட்டு, அவுட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்கு சொல்கிறேன், அப்புறம் டீட்டெயில்ஸ் பர் கிலோமீட்ரு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கூட பார்க்கலாங்க. இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி ரன்னிங்க்கு, வாக்கிங்க்கு, ஸோ அதுக்கு இல்லாமல் நம்ம பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் டு ஃபோன் மைக்ரேட் ஆகிறீங்கன்னும் போது அந்த ஃபோனுக்கு இந்த வாட்ச் அப்படியே ஈஸியாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பேர் பண்ணி அதில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிரச்சனையே இல்லாமல், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரீசெட்லாம் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த வியர் ஓஎஸ் ரன் ஆகிற வாட்சாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆப்பிள் வாட்சாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஐஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகிடும்னா டன் அண்ட் டஸ்டட் தான். ஸோ இதில் வாட்ச் ஃபேஸஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது, க்ளோரியஸாக இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ நிறைய பெய்டு தான் இருக்கும். சரியா, ஓரளவுக்கு ஃப்ரீ இருக்கும். பட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பெய்டாக இருக்கும். இது வந்து நான் டேட்டாவுக்காக வச்சுருக்கேன். சரி, இதை சுற்றி நம்ம மெயின் டேட்டா எல்லாமே கிடச்சிருமேன்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வாட்ச் ஃபேஸை சிங்க் பண்ணுறேன். ஸோ சிங்க் இப்படி தான் ஆகும். அதெல்லாம் டக்குன்னு ஆகிடும்னு வச்சுக்கோங்க. அப்டேட் சப்போர்ட்லாம் நல்லா பண்ணுறாங்கங்க. அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே ரெகுலர் அப்டேட்ஸு, ZepOS மாறினாலும் சரி, ZEP கோச்சுக்கு அப்டேட் வரதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ வாட்ச் ஃபேஸ் வந்துருச்சா. ஆனால் எல்சிடின்னு பார்த்ததுமே நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது. பட் எல்சிடிக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இதில் மிஸ் ஆகும். ஓகே, பட் வாட்ச் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அதையும் அந்த இடத்துல சொல்லியே ஆகணும். நீங்கள் வாட்ச் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வாட்ச் வந்து சப்போஸ் தண்ணியில் நனையுது அப்படின்னும் போது, தண்ணியில் நனைஞ்சதுன்னா நீங்கள் அப்பயும் கூட பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா தண்ணியில் நனைஞ்சா வாட்டர் ப்ரூஃபுங்கிறத தாண்டி 4 பட்டன் இருக்குது. டச்சு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணல, என்னால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம். உங்களுக்கு 4 பட்டன் இருக்கும். செலக்ட்டு, பேக்கு, இந்த மாதிரி பட்டனு, அப்புறம் அப்பு டவுனு, ஸோ இந்த மாதிரியான பட்டன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வைட் நேவிகேட் பண்ணிக்க முடியும். ஓகே ரைட். இப்போ எல்லாமே பார்த்துட்டிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கா? 5000 ரூபாய்க்கு இந்த வாட்ச் அப்படின்னும் போது அதில் என்ன இருக்குது இல்லைன்றதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரியா, ஜிபிஎஸ் இருக்குது, அவுட்டோர் ஒர்க் அவுட் பண்ண முடியும், அதுக்கான டேட்டாவை மொக்கொண்டு நான் வந்து உங்களுக்கு டிவைஸில் எப்படி ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ZEP ஆப் வந்து இம்ப்ரூவ் ஆகியே ஆகணும். ஃபஸ்ட் இருந்ததோட இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ண மாதிரி இருக்குது. பட் ஒரே பேஜில் எல்லா டேட்டாவையும் கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் சும்மா பேக் வந்தால் அந்த டேட்டா விட்டு பேக் வரணும்னு நினச்சா ஆப் விட்டே வெளில போயிடுது. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து நாளடைவில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என் சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட். இது என்ன அமேஸ்ஃபிட்டை போய் சேரவா போகுது? அமேஸ்ஃபிட்டோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, எக்ஸலண்ட்லாம் கிடையாது, குட்டு அளவுக்கு ஓகே, குட்டு கிட்ட ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஹானர் அளவுக்கு மோசமாக இல்லை. ஓகே ரைட்டுங்க, பார்க்கலாம்.